to Sri Lanka starts from rupees 24,999 only with GT Holidays, South India's #1 travel brand. வணக்கம் நண்பர்களே, கேள்வி நீங்க பதில் நாங்க நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். வாங்க இந்த வார நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஆனால் முதல் கேள்வி யாழ்ப்பாணத்துலேருந்து ஜானிங்கிறவர் கேட்டிருக்காரு. இந்தியாவை தாண்டி படங்களோட வசூலை எடுத்துக்கிட்டா கமலோட ஓவர்சீஸ் வசூலை விட ரஜினி விஜய் படங்களோட வசூல் தான் 2 மடங்கு அதிகமாக இருக்குது. பிறகு எதற்காக கமலை எல்லோருமே உலகநாயகன் அப்படின்னு கூப்பிடுறாங்க? ஒருவேளை உலக படங்களை தழுவி அவர் தமிழில் படம் எடுக்கிறதுனால அவருக்கு அந்த பட்டம் இருக்குதா அப்படின்னு கேட்குறாரு. ரொம்ப நக்கலாக தழுவிங்கிறாரு. இல்லை அந்த கேள்வியை நான் உண்மையிலே ரசிக்கிறேன், வரவேற்கிறேன். ஏன்னா இந்த கமல் இந்த அடைமொழியை போட்டுக்கொள்வது குறித்து நமக்கே அந்த விமர்சனம் இருக்குது. என்னென்னா இப்போ அவர் உலகநாயகன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் அவர் சொல்கிற மாதிரி வெளிநாட்டு படங்கள்லேயும் இவர் நடித்ததில்லை. சர்வதேச அளவில் பார்த்தீங்கன்னா ஏதாவது இப்போ ஏஆர் ரஹ்மான் ஆஸ்கார் வாங்கின மாதிரி இவர் எந்த அவார்டும் வாங்கலை. அப்படி இருக்கும்போது எப்படி உலகநாயகன்னு இப்போ கமலுக்கு ஒரு அடைமொழி வந்தது, அதை எப்படி இவர் ஏற்றுக்கிட்டார் அப்படிங்கிறது தான் முதல் கேள்வி. இப்போ நிறைய பேர் அடைமொழிகள்லாம் கொடுப்பாங்க. இப்போ நமக்கே ஒரு சுய விமர்சனம் இருக்கும்ல, இந்த அடைமொழிக்கு நாம் பொருத்தமானவர், இந்த அடைமொழி நமக்கு பொருந்தாது, இந்த அடைமொழிக்கு நாம் தகுதியானவர் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு செல்ஃப் அனலைஸ் இருக்கும்ல. அதை வச்சு தானே அதை ஏற்றுக்கிறதும் நிராகரிக்கிறதும் இருக்க முடியும். அப்படி இருக்கும்போது எப்படி இதை கமல் ஏற்றுக்கிட்டாருங்கிற ஒரு கேள்வி நமக்கே இருக்கு. சரி, அதான் ஒருவேளை இது காரணமாக இருக்குமோ, இவர் உலக படங்களை எல்லாம் தெளிவு எடுத்துக்கிட்டு இருக்காரு. இல்லைங்க, நிறைய பேட்ட ஆண்டவாங்கிறதே அவர் ஏற்றுக்கிட்டார்ல. அதுதான் அடுத்து சொல்ல வந்தது. ஏன்னா இவர் ஒரு பகுத்தறிவாளராக தன்னை காட்டிக்கொள்கிற கமல் ஒரு படத்துல ஆழ்வார்பேட்டை ஆண்டவா அப்படின்னு ஒரு லிரிக்கு அதை இவரே பாடினாருன்னு நினைக்கிறேன் அந்த பாட்டில். ஆமா ஆமா. அப்படி இருக்கும்போது எப்படி அந்த வார்த்தையை ஒரு அங்கீகரிச்சாரு அப்படிங்கிற கேள்விகள்லாம் உண்டு. கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் கமலனுடைய முரண்பாடுகளில் இதுவும் ஒன்று இல்லை, இதுவும் 2 இல்லை. ஒருவேளை இப்போ ரசிகர்கள் கொடுக்குற பட்டம் அதை நம்ம வேண்டாம்னு மறுத்தோம்னா அவங்க மனசு கஷ்டப்படும். எந்த ஊர்ல ரசிகர்கள் நடிகர்களுக்கு பட்டம் கொடுக்குறாங்க உலகநாயகனே அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க பரவசப்படுறாங்கல்ல, அதனால இருக்கு. ஆனா கமலுக்கு இதுக்கு முன்ன ஒரு அடைமொழி ஆஸ்கார் நாயகன் அப்படின்லாம் கமலுக்கு ஒரு அடைமொழி ரஹ்மான் வாங்கின பிறகு இதை விட்டாங்க. அதை ஆனா அதை இவர் அதிகாரபூர்வமா பயன்படுத்தலை எப்பயுமே. ரைட், அந்த மாதிரி இதையும் அவர் விட்டு இருந்திருக்கலாம். ரைட்டு. கோவையிலேருந்து ஷாமுங்க ஒரு கேட்டிருக்காரு. ஏன் அஜித்துக்கு மட்டும் சங்கர், அட்லி, மணிரத்னம், பிரசாந்த் நீல்னு பல முன்னணி டைரக்டரோட இணைந்து படம் பண்ண போகிறாருன்னு அப்பப்போ செய்திகளை கிளப்பி விடுறாங்க? என்னதான் இது அவருடைய ரசிகரோட ஆசையாக இருந்தாலும் அஜித் மனசு வச்சாதானே இந்த காம்பினேஷனே அமையும். பிறகு எப்படி இப்படிப்பட்ட செய்தியெல்லாம் அப்பப்போ கிளப்பி விடுறாங்க? இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாரு. எனக்குன்னே கேள்விகளுக்கு நான் நேர்மையாக பதில் சொல்கிறவங்க கூட சண்டைக்கு வராங்க. சரி, ஓகே, நான் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஆக்சுவலாக சங்கர் இருக்காருல்ல, அவர் அஜித்தை வச்சு படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு சங்கரே ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு அஜித் கிட்ட. ஆமாம், பல வருடங்களுக்கு முன்னாடி. சரி சார், நம்ம சேர்ந்து ஒரு படம் பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்போ அஜித் சொன்னாரா, இல்லை சார், நீங்கள் ஒரு ஹீரோன்னா இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்லாம் நிறைய சட்டத்திட்டங்கள்லாம் வச்சுருப்பீங்க. உங்களோட ஒர்க் பண்ணணும்னா அதுக்கு நிறைய ஹார்ட் ஒர்க் போட வேண்டியது இருக்கு. பட் என்னால் அது முடியாது, நம்ம 2 பேரும் நல்ல ஃப்ரெண்டாகவே இருப்போம்னு சொல்லிட்டாரு. அருமையான விஷயம். ஆமாம், நடிகர்கள்ல அஜித்துக்கு ஈகோ ஜாஸ்தி, இயக்குநர்கள்ல சங்கருக்கு ஈகோ ஜாஸ்தி. 2 பேரும் ஒரு படத்துல இருந்தாங்கன்னா நடக்கிற கதை அன்னைக்கே நடந்திருக்கும். அதாவது அதை தாண்டி நடந்திருக்கும். ஆமா, அதனால அவர் டைரக்டர்ல முதல்ல ஸ்கெட்ச் பண்றாரு. ஆமா, இந்த நம்ம கேரக்டருக்கு ஒத்து வருவாங்களான்ட்டு. அவர் கதை கேட்டு அந்த டைரக்டரே ஒரு 10 நாள் பழக சொல்லுவார். வாங்க டெய்லி வீட்டுக்கு வாங்க, பேட்மிண்டன் விளையாடுவோம், டீ சாப்பிடுவோம், பேசுவோம். நீங்க என்னோட சிங்க் ஆகுறீங்களாங்கிறத பொறுத்து தான் நான் இந்த படத்திலேயே நடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வரேன். அவருக்கு பிடிச்சிருந்தாதான் அந்த படம். அதனால அவர் இப்ப நீங்க சொல்ற லிஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒருவேளை முன் ஜென்மத்துல ஏதாவது புண்ணியம் பண்ணியிருந்தா அஜித்தோட சேரலாம், இல்லைன்னா கஷ்டம். கஷ்டம் இல்ல, புண்ணியம். ஆனா சங்கருக்கு பேட்மிண்டன்லாம் தெரியும், அது நான் கன்ஃபார்மா சொல்லுவேன். ஜீன்ஸ் படத்துல நடிச்சாருல, ஜீன்ஸ் படம் எடுத்தாருல பிரசாந்த், பிரசாந்தோடைய பழைய வீடு, இன்னைய பிரசாந்த் கோல்டு டவர், அங்கதான்
சங்கர் ஆபீஸா இருந்தது. பிரசாந்துடைய வீடு வந்து சங்கர் ஆபீஸ். அப்ப பாத்தீங்கன்னா பிரசாந்தும் சங்கரும் வந்து ஈவினிங்ல வந்து பேட்மிண்டன் விளையாடுவாங்க. அதனால ஒருவேளை அப்பதான் ஒரு கண்டிஷனா வச்சிருந்தா சங்கர் போய் விளையாண்டு அப்படி சிங்க் ஆயிருப்பாரு. இப்போ வந்து கார் ஓட்டணும், பைக் ஓட்டணும்ல. ஐயோ ஆமா, அதையும் தலையிட ஓட்டணும். அரியலூர்ல இருந்து திலீப்புங்கிறவர் கேட்டிருக்காரு, விஜய் இடத்தை பிடிக்கிறதுக்கு சூர்யா ஆசைப்படுறான்னு பரவலாக சொல்கிறாங்க. அந்த மாதிரி செய்திகளும் வருது. அதுக்கு வந்து சூர்யா நல்ல நல்ல கதைகளை நம்பாமல் விஜய் மாதிரி ஃபர்ஸ்ட் லுக் அப்புறம் டைட் லுக் போஸ்டரில் வந்து புகைப்பிடிப்பது மாதிரியான போஸ்லாம் கொடுக்குறாரு, இது சரியா? இப்படியெல்லாம் விஜய் மாதிரி போஸ் கொடுத்து தான் அவரோட இடத்துக்கு அவர் வரணுமா? இத்தனை வருஷமாக இல்லாத அந்த யோசனையை திடீர்னு அவருக்கு சொன்னது யாரு அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கங்குவா படத்தோட போஸ்டர் வந்ததுல அதுல தான் ஏதோ சிகரெட் இல்ல 44 கார்த்திக் சூர்யா பாட்டுல. ஓகே ஓகே. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இப்ப வேற ஒருத்தர் சொல்லி அதை கேட்டு நடக்கிற அளவுக்கு சூர்யா ஒண்ணு சின்ன புள்ள இல்லை. அவர் வந்து ஒரு பக்குவமான ஒரு மனிதர் தான். ஸோ இப்போ அவர் அப்படி பார்க்கும்போது இப்போ நம்மளை விட இவங்கெல்லாம் உயரத்தில் இருக்காங்க, அந்த ரேஞ்சுக்கு நம்ம போகணும் அப்படின்னு அவங்க நினச்சிருக்கலாம். அது தப்பு கிடையாது. ஏன்னா எப்பயுமே ஒருத்தர் வாழ்க்கையில் முன்னேறினா அப்படின்னா நம்மளை விட உயரத்தில் இருப்பவர்களை தான் நம்ம பெஞ்ச் மார்க்காக வச்சிருப்போம். அது தப்பு கிடையாது. அதே நேரம் அந்த வெற்றி பெற்று அந்த இடத்துல இருக்கிறாங்கல்ல, இவர்களுடைய வெற்றிக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும். அது ரொம்ப முக்கியமானது. இப்போ விஜய்கிட்ட வந்து ஒரு நல்ல பழக்கம் என்ன அப்படின்னா, அவர் உங்ககிட்ட சப்ஜெக்ட் கேட்குறாருல, கேட்கும் போது அவருக்கு சில டவுட்லாம் வரும். அதை நீங்கள் கிளியர் பண்ணி அவர் ஓகே பண்ணிட்டார் அப்படின்னா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அதில் தலையிடவே மாட்டார். கிட்டத்தட்ட ரஜினியும் அப்படி தான். நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் இன்னைய பேப்பரை கொடுங்க, இது என்ன அது என்ன அப்படிலாம் கேட்கவே மாட்டாங்க. அந்த கதையை கேட்டு அவங்க ஓகே பண்ணிட்டாங்கன்னா தங்களை ஒப்படைச்சிருவாங்க. ஆனால் சூர்யா அப்படியான அவர் தன்னையே கேட்டுக்கணும். ஏன்னா புறநானூறுன்னு ஒரு கதையை வந்து நீங்கள் ரெடி பண்ணி அது ஸ்கிரிப்ட்லாம் ரெடியாகி ஷூட்டிங் போகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா இது சரியில்லை அது சரியில்லைன்னு அந்த ப்ராஜெக்டே போயிடுச்சுல. அப்போ விஜயிடம் இல்லாத ஏதோ ஒரு பிரச்சனை உங்ககிட்ட இருக்குது. நீங்கள் விஜய் ஆகணும் அப்படின்னா அந்த மாதிரியான நல்ல குவாலிட்டிகளையும் நீங்கள் வந்து எடுத்துக்கணுங்கிறது தானே விஷயம். அடுத்த கேள்வி கரூர்ல இருந்து பூபதிங்கிறவர் கேட்டிருக்காரு. ஒரு காலத்தில் தமிழில் நட்பின் பெருமைகளை சொல்கிற மாதிரி நிறைய படங்கள் ரிலீஸ் ஆச்சு. அது உதாரணமாக நாம் வந்து தளபதி, நட்புக்காக, ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பல படங்களை சொல்லலாம். அப்புறமா பார்த்தீங்கன்னா நட்பை வந்து துரோகமாக காட்டுற படங்கள் வர ஆரம்பிச்சு. ஆனால் சமீப காலமாக அதையும் தாண்டி அண்ணன் தம்பி பாசத்தையே துரோகமாக காட்டுற மாதிரியான படங்கள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. உதாரணமாக செக்கச்சிவந்த வானம், லேட்டஸ்ட் ரிலீஸ் ஆன ராயன் ஆகிய 2 படங்களையும் சொல்லலாம். உண்மையான நட்பையும் பாசத்தையும் துரோகமாக காட்டக்கூடிய இந்த மாதிரியான படங்கள் இந்த சமூகத்துக்கு நல்லதா? இதை டைரக்டர்கள் கொஞ்சம் யோசிப்பாங்களா அப்படின்னு கேட்குறது. இல்லை, கரெக்டு தான். இப்போ ஒருவேளை அந்த மாதிரி படங்களை பார்த்துட்டு இப்படிப்பட்ட அண்ணன் தம்பிகளாம் நம்ம இருக்கக்கூடாதுன்னு சில பேர் நினைச்சாங்கன்னா நல்லது தானே. ஒருவேளை அதுக்காக கூட காட்டு. ஆனால் எண்டு அப்படி. ஆனால் அதை பார்த்துட்டு நம்ம இப்படி இருந்த அண்ணனை போட்டு தள்ளிட்டா என்னன்னு நினைக்கிற வாய்ப்பும் இருக்குல்ல. நான் அந்த மாதிரி சூழலும் வரத்தானே செய்யணும். திரைப்படத்தை பார்த்து மக்கள் கெட்டு போறாங்கிறது கிட்டத்தட்ட உண்மைதான். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு சமூக பொறுப்போடு படம் கொடுக்கணுங்கிறது உண்மைதான். ஆனால் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு எதை ரசிக்கிறாங்களோ அதை நம்ம கொடுப்போங்கிற இடத்துக்கு எல்லாருமே வந்துட்டாங்க. உண்மை. அதுதான் இந்த மாதிரி தவறான படங்கள் வர்றதுக்கெல்லாம் காரணமா இருக்கு. இப்போ ராயன் படத்தை எடுத்துக்க, ஒரு அண்ணன் 2 தம்பி ஒரு தங்கச்சி. அண்ணனுக்காக இந்த தம்பிகள்லாம் உயிரை விடுவாங்க, தம்பிகளுக்காக அண்ணன் உயிரை விடுவாருன்னு ஒரு கதை சொன்னா இந்த 2K கிட்ஸ் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா கிளீஷேயா இருக்கு, இது என்ன பூமர் படம் அப்படின்ட்டு இருப்பாங்க. அந்த 2 தம்பியும் அண்ணங்காரனை குத்துறானுங்கும் போது உன்னை கைத்தட்டி ரசிச்சு அந்த படத்துக்கு வசூல். எப்படி போய் கைத்தட்ட முடியும்? இப்ப நீங்க இன்னைக்கு அந்த படம் வந்து இவ்வளவு பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு, கமர்ஷியலா பணத்தை வந்து குமிச்சுக்கிட்டு இருக்கு. அப்ப அதெல்லாம் இவங்க ஏத்துக்கிட்டாங்கன்னு தானே அர்த்தம். யாருமே அது குறித்து விமர்சனம்லாம் பண்ணலை. இல்லை அப்ப நீங்கெல்லாம் சரியில்லை, பெத்தவங்க சரியில்லைன்னு அப்படி சொல்லு. பிள்ளைங்களை அப்படி வளர்க்குறீங்க. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். கேட்டா பங்காளி சண்டை இல்லையான்னு கேட்பாங்க. தேனியில இருந்து யுவராஜன் கேட்டிருக்காரு. விருமன் படத்தோட ஆடியோ ஃபங்க்ஷனில் சு வெங்கடேசனோட நாங்கள் ஒரு ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அது நான் வந்து வேற ஒரு மேடையில் அது சம்மந்தமான விஷயங்களை சொல்கிறேன்னு சூர்யா சொன்னார். அப்போ அது வந்து வேல்பாரி படம் சம்மந்தப்பட்டதான செய்திகள் வந்துச்சு. இப்போ அந்த படத்தை இயக்க போகிற டைரக்டர் சங்கர் என்ன சொல்கிறாரு, நான் ஹீரோ யாருன்னே முடிவு பண்ணலைன்னு சொல்கிறாரு. ஒரு பக்கம் சூர்யா சு வெங்கடேசன் சொல்கிறாங்க, இன்னொரு பக்கம் சங்கர் படத்தில் சூர்யா ஹீரோ இல்லைங்கிறாங்க. ஒரே குழப்பமாக இருக்குது. இந்த வேல்பாரியோட ஸ்டேட்டஸ் தான் என்ன அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, ஆக்சுவலி சு வெங்கடேசனுடைய வேல்பாரிங்கிறது சங்கரோட தானே. சங்கர் தான் அந்த படத்தினுடைய ரைட்ஸை வாங்கி வச்சு அவரும்
சு வெங்கடேசனும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஹீரோ சூர்யா சொன்னது புறநானூறா இருக்கும். புறநானூறு அல்லது வேற ஏதாவது ஒரு படமா இருக்கும். ஏன்னா வேல்பாரி புறநானூருக்கு தான் அவர் எழுதியிருக்கிறாரு. அப்படியா? அதைத்தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த படமா தான் இருக்கும். வேல்பாரியை பொறுத்த வரைக்கும் அந்த ரைட்ஸ் அவர் வாங்கி அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அதுல யார் ஹீரோவா வர போறாங்கிறது அந்த படம் டேக் ஆஃப் ஆகும்போது தெரியும். இல்ல அது 1000 கோடிங்கிறாங்க பட்ஜெட். இங்க உள்ள ஹீரோக்களை வச்சு 1000 கோடி பட்ஜெட்ல எப்படி படம் எடுக்கும்? இல்லங்க, முதல்ல அவர் யஷ் கிட்ட பேசினாரு, ரன்வீர் சிங் கிட்ட பேசினாரு, பல பேர்கிட்ட பேசிட்டே இருக்காரு. இடையில இந்தியன் 2 வந்து இப்ப இந்த மாதிரியான ஒரு ரிசல்ட் வேற வந்துருச்சுல. அதனால இப்போதைக்கு வேல்பாரியே இருக்குமான்னு தெரியல. இல்ல வேல்பாரி எடுக்க போறேன்னு சங்கரே உறுதியா சொல்லிட்டாராம். அது இந்தியன் 2க்கு முன்னாடி சொன்னாரு. இந்தியன் 2க்கு பிறகு தயாரிப்பாளர் என்ன முடிவு எடுத்திருக்காருன்னு பாக்கணும்ல. அதுதான் 2 பார்ட் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காராம் சங்கர். அடுத்த கேள்வி சென்னையிலிருந்து வெங்கட்டுங்கிறவர் கேட்டிருக்காரு. இந்த தியேட்டரில் ஒவ்வொரு ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த புகைப்பிடிப்பதோட ஆபத்தை உணர்த்துற மாதிரி ஒரு விளம்பரப்படத்தை போடுறாங்க. அந்த விளம்பரத்தோட நோக்கம் எனக்கு புரியுது, ஆனால் இதனால் மக்களுக்கு பயன் இருக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்களா? இந்த ஐடி கம்பெனி, இந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா புகைப்பிடிக்கிறதுக்குனே தனியாக ஒரு இடம் உண்டு. அந்த மாதிரியான இடங்கள தான் இது போன்ற விழிப்புணர்வு அவசியம். அதையெல்லாம் விட்டுட்டு சம்மந்தமே இல்லாமல் தியேட்டருக்கு படம் பார்க்க வர ரசிகர்களுக்கு இந்த மாதிரி விளம்பரப்படத்தை போட்டு காட்டி அவங்களோட பொறுமையை சோதிக்கிறது ஏன் அப்படின்னு கேட்குறேன். அது பொறுமையை சோதிக்கிறது இல்லைங்க, கொஞ்சம் லேட்டாக வர்றவங்களுக்கு சேர்லாம் தெரியும் உட்கார்றதுக்கு. ஸோ அந்த வெளிச்சத்தில் போய் உட்காந்துருங்க. பல தியேட்டரில் என்ன பண்ணுறாங்க தெரியுமா, அந்த இது வரும்போது வால்யூம் அப்படியே சுத்தமாக குறைச்சிடுறாங்க. ஆமாம், நான் வெறுமனே அதுக்கு காட்சி ஓடிட்டு இருக்கு, டிஃபால்ட்டாகவே குறைஞ்சி தான் இருக்கு. ஆமாம், எல்லாத்துக்கும் மேலே அது வால்யூம் போட்டாலும் என்னன்றீங்க, அதில் போட்ட தமிழ் டிரான்ஸ்லேஷன்லாம் என்ன, அது ஒரு தொல்லியல் துறையை கூப்பிட்டு வச்சா கூட அது என்ன சொல்லி இல்லை. எனக்கு அது தோணும், இத்தனை பேர் தமிழில் படம் எடுக்கிறாங்களா, யாராவது அவங்க படத்துக்கு வந்து இதை போடும்போது ஏங்க அந்த தமிழில் கரெக்டாக மொழிபெயர்த்து போடணும்னு ஒருத்தராவது சொல்கிறாங்க? சொன்னதே கிடையாதுங்க. எப்படி கொடுத்தாலும் அப்படியே வச்சுட்டு அந்த கடமை முடிஞ்சுன்னு போயிடுறாங்க. ஆமா, அதை பார்த்து எவன் வந்து சிகரெட் குடிக்கிறத விடுவான்? அது ஒரு விஷயம். எல்லாத்துக்கும் மேல சிகரெட்லயே அப்படி ஒரு படம் இருக்கு இல்ல, அப்படியும் சிகரெட் குடிக்கிறவங்க இருக்கத்தானே செய்யறாங்க. அதனால இந்த மாதிரியான தியேட்டர்ல போடுற விழிப்புணர்வு படங்களும் சரி, இவர் சொல்ற மாதிரி புகைப்பிடிக்கிற இடத்துல போட்டாலும் அது பின்னால போய் மறைஞ்சுக்கிட்டு இல்ல, கடுமையான சட்டங்கள் தேவை. இப்ப பொது இடங்கள்ல சிகரெட் குடிச்சா 500 ரூபாய் அபராதம்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் குறைஞ்சிருக்கு. முன்னெல்லாம் இந்த பொட்டி கடையில ஒரு கயிறு ஒன்று தொங்கும், இப்பெல்லாம் கிடையாது இல்ல. இப்ப கிடையாது, அங்கங்க இந்த நிறைய குவியலா கிடக்கும் அந்த சிகரெட் துண்டுகள். இப்ப அதெல்லாம் இல்ல, நிறைய பேர் குடிக்கிறத நிறுத்திருக்காங்களா? ஆமா, அதுக்கு காரணம் இந்த படம் கிடையாது, அதையும் சொல்லி தண்டனை பலமா இருக்கு, 500 ரூபாய் கட்டணுமே அப்படிங்கிறதுக்கு. நன்றி நண்பர்களே, கேள்வி நீங்க பதில் நாங்கள் நிகழ்ச்சியத்தோட நிறைவடையுது. வழக்கம் போல உங்களுடைய கேள்விகளை நம்முடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு வைங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.